ஹலோ ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது சென்கோ கோல்டு அப்படிங்கிற ஸ்டாக்கை பற்றி தாங்க. ஸோ இந்த சென்கோ கோல்டு மேபி நிறைய பேர்த்துக்கு இப்போ பரிச்சயமான ஸ்டாக்காக தான் இருக்கும். இது வந்து ஒரு கோல்டன் டைமண்ட்ஸ் செக்டரில் வந்துட்டு ஒரு ஃபேமஸ் ஸ்டாக். ஸோ இந்த ஸ்டாக் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இப்போ கரண்ட் லெவலில், ஸோ இந்த ஸ்டாக்கோட ஷார்ட் டேர்ம் என்ன, லாங் டேர்ம் டார்கெட் என்ன, ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஸ்டடி பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு சென்கோ கோல்டு அப்படிங்கிறத பேசிக் அவங்களோட பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்துருவோம். ஸோ சென்கோ கோல்டு பார்த்திங்கன்னா இவங்க வந்து லாஸ்ட் 8 டிகேட்ஸாக வந்து இவங்க இந்த ஃபீல்டில் இருக்காங்க. ஸோ மோர் தேன் 5 டிகேட்ஸில் வந்துட்டு அவங்க வந்து ஈஸ்டர்ன் இந்தியாவில் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான ஒரு கோல்டு ஜுவல்லராக இருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி அவங்க வந்து ஈஸ்டர்ன் இந்தியாவில் தான் அவங்களோட ஸ்டோர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் மட்டும் அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 60 ஸ்டோர் கிட்ட இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 50% ஸ்டோர்ஸ் வந்து அவங்க வந்து அங்கே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ ஓவராலாக அவங்க வந்து 171 ஸ்டோர்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க ஆஸ் ஆஃப் டிசம்பர் ரெக்கார்ட்ஸ் படி. ஸோ இன்னும் புதுசாக 20 நியூ ஸ்டோர்ஸ் வந்து அவங்க ஓப்பன் பண்ண போகிறாங்க. இதுதான் இந்த ஸ்டாக்குக்கான ஒன் ஆஃப் த கீ இம்பார்ட்டன்ட் திங்னு கூட சொல்லலாம். ஸோ எந்த ஒரு கம்பெனி வந்து அவங்க வந்து அவங்களோட பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனை பிளான் பண்ணுறாங்களோ அங்கே வந்து இன்வெஸ்டர்ஸும் வந்துட்டு அவங்களோட நம்பிக்கை வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இது போக இந்த கோல்டு கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு ஆன்லைன் ட்ரஸ்டட் ஜுவல்லராக வந்து மெயின்டைன் ஆகுறாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு ஆன்லைனில் யாரும் கோல்டு டைமண்ட்ஸ் எல்லாம் வாங்க மாட்டாங்க. பட் இந்த சென்கோ கோல்டு வந்து கோல்டு அண்ட் டைமண்ட்ஸ் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு சர்டிஃபைடு அண்ட் ஒரு ரொம்ப ட்ரஸ்டடான ஒரு கோல்டு கம்பெனின்னு சொல்லலாம். ஸோ இதில் வச்சு நம்ம வந்து ஃபண்டமெண்டலாக இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸை பார்க்க போகிறோம். ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 288.85 லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ 5% அப்பர் சர்க்யூட்டில் இந்த ஸ்டாக் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் கேப் வந்து பார்த்திங்கன்னா 4,722 crores. ஸோ செக்டர் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரியில் இருக்குது. ஸோ இதனோட பிஇ ரேஷியோ வந்து 36.59 இருக்குது. செக்டரோட பிஇ 20.29. ஸோ 52 வீக் ஹை மற்றும் ஆல் டைம் ஹை வந்து பார்த்திங்கன்னா 772, அதாவது கரண்ட் லெவல்லேருந்து 62.58% அவையில் இருக்குங்க. ஸோ 52 வீக் லோ வந்து பார்த்திங்கன்னா 27% அவையில் இருக்குது 52 வீக் லோவிலேருந்து. ஸோ லாஸ்ட் ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து மைனஸ் ரிட்டர்ன்ஸ் தான் தந்திருக்கு. ஸோ -23% ரிட்டர்ன்ஸில் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு இந்த ஸ்டாக் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறது, ஸோ இதனுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் என்ன, இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் என்னவா இருக்கும், ஸோ பையிங் ஜோனில் இருக்கா அப்படிங்கிறது தான் வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முழுசாக பாருங்கள் இந்த ஸ்டாக்கை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஜுவல்லரி டிமாண்ட் மற்றும் கோல்ட் ப்ரைஸஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம வந்து சாதாரண மக்கள் எல்லாருமே வந்துட்டு கோல்டில் தான் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து மோஸ்ட்லி வந்துட்டு அசட் செக்யூரிங்காக பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து. ஸோ இப்போ கோல்டோட ஹையஸ்ட் ரேட்டில் இருக்குங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ட்ரம்ப் அவர் வந்து யூஎஸில் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா வரி விதிப்புகள்லாம் வந்துட்டு சேஞ்ச் ஆனதுக்கப்புறமும் கோல்டு வந்து அதனுடைய புதிய உச்சத்தை தொட்டிருக்கு. ஸோ கரண்ட்லி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 3 மாதத்தில் 15% வந்து கோல்டோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 10 கிராம் தங்கத்தோட விலை வந்து 90,000 ரூபாயில் இருக்குங்க. ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வந்துட்டு இப்போ புதிய உச்சத்தில் கோல்டு இருக்கும்போதும் ஆனாலும் வந்துட்டு இந்த ஸ்டாக்குக்கு வந்து டிமாண்ட் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இதிலேருந்து சொல்ல வருது. ஸோ சென்கோ கோல்டு அவங்களோட க்ரோத்தும் பிஸ்னஸும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நம்ம இதில் தெரிஞ்சுக்க போகிறது என்னென்னா, ஸோ அவங்களோட 35% ஆஃப் ரெவென்யூ வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே பழைய நகைகளை வந்து அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது மூலமாக தான் அவங்களோட ரெவென்யூ வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதனால தான் வந்து நம்ம வந்து ஏன் வந்து சென்கோ கோல்டு வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எப்பயுமே அவங்க வந்து பழைய நகைகளை வந்துட்டு அவங்க வந்து அக்குமுலேட்டராக வச்சுருக்கும் போது கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது வந்துட்டு அவங்க ஏற்கனவே வச்சுருக்க பழைய நகையோட விலைகள் வந்துட்டு அவங்க வந்து கம்மியான ரேட்டில் வச்சுருக்கிறது இப்போ இருக்கிற ப்ரைஸ் டிமாண்டில் மாற்றும் போது அவங்களுக்கு வந்து ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் இந்த ஸ்டாக்கோட நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்துட்டு கோல்டில் வந்துட்டு கண்டினியூஸாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இவங்களோட ரெவென்யூ க்ரோத்தும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து 18 to 20% க்ரோத்துக்கு வந்து அவங்க வந்து நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் 2026க்கு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட எபிட்டா மார்ஜின் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, எபிட்டான்னு பார்த்திங்கன்னா ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் அதே மாதிரி டிப்ரிசியேஷன் அண்ட் அமோர்டைசேஷன். ஸோ இதிலிருந்து இவங்க வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருந்தாங்க, அதிலிருந்து எப்படி ரெக்கவரி ஆக போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ Q3 2025 பார்த்திங்கன்னா அவங்களோட எபிட்டா மார்ஜின் வந்துட்டு
0.7% வந்து கம்மியாக இருந்தது. அதாவது 3.8% வந்து டிக்ரீஸ் ஆகிருந்தது. இதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டைமண்ட் சேல்ஸ் வந்து கம்மியாக இருந்துச்சு. அதே மாதிரி கஸ்டம்ஸ் டியூட்டி கட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் வந்து அவங்களுக்கு வந்து கோல்டோட ப்ரைஸில் வந்துட்டு நிறைய வாலட்டிலிட்டி இருந்துச்சு. இந்த ரீசன்னால் Q3 வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியாக இருந்துச்சு. ஸோ Q4 2025 ரிசல்ட் வந்து எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 7 to 8% ப்ராஃபிட் வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு ரீசன் வந்து அவங்க வந்து டைமண்ட் சேல்ஸ் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க Q4. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து எந்த அன்எக்ஸ்பெக்டட் லாஸஸும் அமையல. ஸோ ஃபினான்ஷியல் இயர் 2026 வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எபிட்டா டார்கெட் வந்து 7 to 8% வச்சுருக்காங்க. அவங்களோட ஹிஸ்டாரிக்கலே வந்து 6.5% தான் வந்து இருந்திருக்கு. ஸோ இப்போ கரண்ட்டாக ஃபினான்ஷியல் இயர் 2025 கூட பார்த்திங்கன்னா அவங்க வந்து 5.3% தான் இருக்காங்க. ஸோ 5.3லேருந்து ஃபினான்ஷியல் இயர் 2026 7 to 8% வந்து அவங்க பிளான் பண்ணுறதே வந்து அவங்களோட பிஸ்னஸ் க்ரோத் எப்படி இருக்க போகுது, அவங்க சேலஞ்சிங்காக எப்படி அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க முடியுது. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஸ்டாக் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ஆல்ரெடி 3 monthஸில் வந்துட்டு 50% வந்து இந்த ஸ்டாக்கு கரெக்டாக இருக்குது. ஓவராலாக 62% வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த கரண்ட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கோல்டு ஸ்டாக்ஸ், அதாவது வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ், தங்கமயில் ஜுவல்லர்ஸ் இவங்களெல்லாம் பார்க்கும்போது இந்த ஸ்டாக் இன்னும் 35% டிஸ்கவுண்ட்டில் தான் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ இது போக இவங்க வந்து ப்ரொமோட்டர்ஸ் வந்து ரீசெண்டாக லாஸ்ட் வீக் ட்ரேடிங் செஷன் 0.1% அவங்களோட ஸ்டேக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 4 கோடி ரூபாய்க்கு வந்து மார்ச் 17 அவங்களோட ஸ்டாக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு பாசிட்டிவாக நம்ம பார்க்குறோம் இந்த ஸ்டாக்குக்கு. அது மட்டும் இல்லாமல் FII DI வந்துட்டு அவங்களோட ஸ்டேக் ஹோல்டிங்கை வந்துட்டு கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதுவும் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இது மட்டும் இல்லாமல் அவங்களோட ரெவென்யூ க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 3 quarters இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு 0 ப்ரொமோட்டர் பிளட்ஜ் கம்பெனி. ஸோ அதாவது ப்ரொமோட்டர்ஸ் அவங்களோட ஷேர்ஸ் ஹோல்டிங் மேலே எந்த கடனுமே அவங்க வச்சுருக்கல. ஸோ இதுவும் முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஸ்டாக்குக்கு. ஸோ நெகட்டிவ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க வந்து இன்வெஸ்டர்ஸோட ஷேர் கேபிட்டல் வந்து அவங்க வந்து ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால அவங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து இப்போ ஸ்டோர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து முதலீட்டாளர்களோட பணத்தை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு பாசிட்டிவ். ஸோ அதே மாதிரி அவங்களோட கோர் பிஸ்னஸ்லேருந்து அவங்களோட கேஷ் ஃப்ளோ வந்துட்டு ரொம்ப டிக்ளைன் ஆகிருக்கு லாஸ்ட் 2 yearsஆ. ஸோ இதுவும் வந்து அவங்க வந்து ஒன் ஆஃப் த கீ நெகட்டிவ் நியூஸாக வந்து பார்க்குறாங்க. ஸோ ஏர்னிங் ப்ரெஷர்ஸ் இது எல்லாத்தோட ரீசனும் வந்து பார்த்திங்கன்னா ஏர்னிங் பர் ஷேர் அதுவும் வந்துட்டு லாஸ்ட் 2 quartersஆக வந்து டிக்ளைன் ஆகிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் விட டெக்னிக்கல் வீக்னஸாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ஸ்டில் 20 SMA 50 DMA அண்ட் 200 DMA இதோட மூவிங் ஆவரேஜுக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ எக்ஸாக்ட்லி 20 மூவிங் டே மூவிங் ஆவரேஜில் கரெக்டாக இந்த ஸ்டாக் நிற்குது. அதை நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்லைடில் பார்ப்போம். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 1 monthல மட்டும் இந்த ஸ்டாக் வந்து 14% வந்து கீழே விழுந்திருக்குங்க. வேறு நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 2.5% கரெக்டாக இருக்குது. பட் இந்த ஸ்டாக் வந்து 14% கீழே விழுந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு நம்ம டெக்னிக்கல் லெவல்ஸ் அண்ட் டார்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி கரெக்டாக 20 day மூவிங் ஆவரேஜாக லாஸ்ட் வீக்கோட ஃப்ரைடே ட்ரேடிங் செஷனில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து கரெக்டான என்ட்ரி பாயிண்ட்டும் கூட, நல்லா என்ட்ரி பாயிண்ட்டுக்கான ஒரு பாசிட்டிவான இடமும் நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம ஃபாலோ பண்ணுற டெக்னிக்கல் இண்டிசஸ் படி வந்துட்டு இந்த ஸ்டாக் வந்து கரெக்டாக என்ட்ரி லெவலுக்கு வந்து இது வந்து வந்திருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ரெசிஸ்டன்ஸ் லெவல் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் 290 இதுதான் வந்துட்டு இதை வந்து டெசிசிவாக பிரேக் பண்ணி போகும்போது வந்துட்டு இது என்ட்ரி பாயிண்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ மேஜர் பிரேக் அவுட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 340க்கு மேலே போகும்போது தான் மேஜர் இந்த ஸ்டாக் வந்து லாங்குக்கு போகும். சப்போர்ட் லெவல் பார்த்திங்கன்னா இமீடியட் சப்போர்ட் 252 rupeesல இருக்குது. செகண்ட் மேஜர் சப்போர்ட் 227ல் இருக்குது. ஸோ ஷார்ட் டேர்ம் டார்கெட் வந்து 350 rupeesம், மிட் டேர்ம் டு லாங் டேர்ம் வந்து 424, 580 அண்ட் 772 வச்சுக்கலாங்க. ஸோ அனாலிசிஸ் ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது 20% வந்து ரிட்டர்ன்ஸ் இங்கிருந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. மோத்திலால் ஆஸ்வால் வந்து இந்த ஸ்டாக்குக்கு 400 rupees டார்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் கரண்ட்லி வந்து பியரிஷ் மோடில் தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து இப்போ 20 day மூவிங் ஆவரேஜை தாண்டி டெசிசிவ் வந்து போகும்போது தான் வந்து நம்ம இந்த ஸ்டாக்குக்கான ஃபர்தர் மூவ்மெண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். லாஸ்ட் ஃப்ரைடே செஷனில் கம்ப்ளீட் ஆகும்போது 5% அப்பர் சர்க்யூட்டில் இந்த ஸ்டாக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ மறுபடியும் 5% அப்பர் சர்க்யூட் அடிச்சதுன்னா என்ட்ரு ஆகிறது கஷ்டமாக இருக்கும். எப்போ வந்து டவுன் ட்ரெண்டுக்கு வந்து கிடைக்குதோ, ஸோ 290க்கு மேலே வந்துட்டு இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் கரெக்ஷன் ஆகும்போது வந்து என்ட்ரி ஆகிறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக அமையுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டாக்கோட அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். எப்பயுமே இன்வெஸ்ட்மெண்ட்டை சேஃபாக அனலைஸ் பண்ணி பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்டே சேஃப் இன்வெஸ்டட்.